Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம வந்து ரீசனிங் செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்ம வந்து இயர் பஸ்ஸில் பார்க்க போறோம். அதுல IBBS prelims questions ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चंसல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 7 persons கொடுத்திருக்காங்க were born on 31st December of 7 different years. 7 different years கொடுத்திருக்காங்க. 7 persons வந்து born ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. But not necessarily in the same order. Each person sells different clothes. அதாவது ஒவ்வொரு பர்சனும் 7 பர்சனும் each person வந்து டிஃப்ரெண்ட் வந்து clothes வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த பஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னென்ன இயர் கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ 1975 இயர்ஸ்லாம் எழுதிக்கலாம். இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா எழுதிட்டோமா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 7 persons அந்த 7 personsம் 7 வந்து டிஃப்ரெண்ட் clothes வந்து போட்டிருக்காங்க. நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏஜ் ஆஃப் தீஸ் பர்சன்ஸ் ஆர் கால்குலேட் வித் ரெஸ்பெக்ட் டு 31st December 2021. அதாவது 2021 December 31st வரைக்கும் இவங்களோட ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஜ் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 25 + 21 வந்து 46, 20 + 21 41. ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணி எழுதிக்கணும். 15 + 31 வந்து 36. அடுத்தது 12 + 21 வந்து 33. அடுத்தது 10 31. அடுத்தது 27 and 26. ஓகேங்களா. ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 7 பர்சன் வந்து யாருக்கு எந்த ஏஜ் எந்த இயர்ல பிறந்திருக்காங்க அண்ட் சேம் என்னது அவங்க ஒவ்வொருத்தரும் எந்தெந்த க்ளோத்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்கிறதா நம்ம பஸ்ஸிலே வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. D's ஏஜ் இஸ் எ பிரைம் நம்பர். டியோட ஏஜ் வந்து பிரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏஜ் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோமா. இப்போ பிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 41 31 தான் பிரைம் நம்பர். அப்போ வந்து என்னது டி வந்து 41லயும் வரலாம் 31லயும் வரலாம். அப்போ நான் டி வந்து இங்கே போட்டுக்கிறேன். டி இங்கேயும் வரலாம், அப்போ இங்கேயும் வரலாம். அப்போ டி இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். அப்போ வந்து எனக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் வருது. ஓகேங்களா. அடுத்தது person who sells hats was born after the person who sells caps. caps யார் வியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அப்புறம் தான் வந்து யாரு ஹேட்ஸ் வியர் பண்ணியிருக்கவங்க பார்ன் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பி டஸ் நாட் செல் ஹேட்ஸ். அதாவது பி வந்து ஹேட்ஸை வந்து செல் பண்ணலன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்போ பி வந்து ஹேட்ஸை வந்து செல் பண்ணல. அடுத்தது டி செல்ஸ் ஜாக்கெட். டி வந்து என்னது செல் பண்றாங்க, செல்லிங் ஜாக்கெட். அப்ப டி வந்து ஆல்ரெடி போட்டிருக்குமா. அப்போ டி வந்து என்னது டிக்கு நேரா என்ன ஃபிக்ஸ் பண்றோம், ஜாக்கெட் வரும். ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்றாங்க, the person who sells socks were born immediately before D. டிக்கு இமிடியேட் பிஃபோரா யார் இருப்பாங்கன்னா சாக்ஸ் செல் பண்றவங்க இருப்பாங்க சொல்றாங்க. டிக்கு இமிடியேட் பிஃபோரா யாரு இங்க இருக்காங்களா, இங்க இருக்கவங்க தான் யாரு சாக்ஸ் வந்து செல் பண்றவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாக்ஸ். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் பர்சன் who sells socks and sees is an even number. அதாவது என்ன சொல்றாங்கன்னா சாக்ஸ் வந்து செல் பண்றவங்களும் சாக்ஸ் செல் பண்றவங்களும் சியும் வந்து சம் பண்ணா ஈவன் நம்பர் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சாக்ஸ் செல் பண்றவங்க யாரும் சொல்லியிருக்கோம் 46 சொல்லியிருக்கோம். இங்க வந்து 33.
இப்போ 46ஓட வந்து எதை ஆட் பண்ணா வந்து நம்மளுக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும்? வந்து 36 ஆட் பண்ணா கிடைக்கும், 26 ஏஜ் பண்ணா கிடைக்குமா? அப்போ வந்து என்னது? அப்ப சி வந்து எங்கெங்க வரலாம்? சி பாசிபிள் வந்து எனக்கு இங்க வரலாம் அல்லது இங்க வரலாம். ஓகேங்களா? 36ல வரலாம் இல்ல 26ல வரலாம். இங்க பாருங்க, இந்த கேஸ்ல பாருங்க, சாக்ஸ் வந்து 33யா, இது கூட வந்து என்ன ஆட் பண்ணாக்க ஈவன் நம்பர் வரும்? 41. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 9 வரும், இங்க ஈவன் நம்பர் வராது, ஆட் நம்பர் வரும். தென் வந்து இங்க வந்து என்னது? இங்க வந்து ஈவன் நம்பர் வரும், ஆனா ஆல்ரெடி டியும் ஜாக்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து என்னது? 60. அப்போ இந்த இடத்துல வந்து என்னது? சி வரலாம். ஓகேங்களா? இங்க வந்து என்னது? ஆட் நம்பர் தான் வரும். அப்ப வந்து என்னது? சி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. E was born immediately before F but not in a leap year. E வந்து F க்கு immediate before F க்கு immediate before யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க? E இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து E வந்து லீப் இயர்ல வந்து பிறக்கலன்னு சொல்லியிருக்காங்க. லீப் இயர்ல பிறக்கலன்னா அப்ப லீப் இயர் இல்லாதது 1975, 1985, 1995 வரும். ஓகேங்களா? இந்த 3 இயர் தான் லீப் இயர் இல்லாத இயர். இப்ப என்னது? E வந்து வரும், ஈக்கு எஃப்க்கு இமிடியேட் பிஃபோரா இ வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இ வந்து என்னது? லீப் இயரா? அப்போ நம்ம என்னது? நான் இங்க வந்து இ சப்போஸ் 1975ல இ ஃபிக்ஸ் பண்ணனா எஃப் வந்து என்னது? கீழே வந்து டி ஆல்ரெடி போட்டிருக்கோம், அங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்னது? ஓகே, சி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம் இல்லையா? அப்போ நான் சி இ வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணனா எஃப் வந்து எங்க வருவாங்க? இங்க வருவாங்க. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து என்னது? இ ஃபிக்ஸ் பண்ணா எஃப் என்னது? இமிடியேட் ஆஃப்டரா எஃப் கீழே வருவாங்களா? அப்ப இங்க போட முடியாது, அப்ப இந்த இடத்துல மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்ப நான் இ இங்க ஃபிக்ஸ் பண்ணனா அப்ப சி எங்க வருவாங்க? சி வந்து எனக்கு இங்க வருவாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பாசிபிள்ல பாருங்க, இப்ப வந்து இங்க என்ன, இந்த பாசிபிள் என்ன வரலாம்? இ இங்க வரலாம், எஃப் வந்து எனக்கு இங்க வரலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் பி அண்ட் சி. பி அண்ட் சி யோட ஏஜ் வந்து சம் பண்றதுக்கு is 7 years more than A. A ஓட ஏஜை விட என்னது? 7 years வந்து அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்னது? இப்ப சி வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமா? இப்ப பி என்னது? இந்த ரெண்டு இடத்துல வரலாம், இல்லைன்னா இங்க வரலாம். இப்ப பி இங்க இருக்காங்கன்னா இப்ப என்னது? 27 plus 26 எவ்வளோ? 40, 47, 53 வருது. 53யோட அப்ப என்னது? ஏவோட ஏஜ் வந்து என்னது? 7 வந்து கம்மியா இருக்கணும். அப்ப 7 சப்போஸ் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 46 வரும். அப்போ பியும் சப்போஸ் நான் பி இங்க ஃபிக்ஸ் பண்ணனா அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 53 கிடைக்குது. அப்ப 7 வந்து என்னது? 7 ஏஜ் வந்து டிஃபரெண்டா இருக்குமா? டிஃபர் ஆகுமா? பி பிளஸ் சி ஆட் பண்ணும்போது ஏக்கும் பி பிளஸ் சிக்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் என்ன? 7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 46 வர்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ நான் ஏ வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் சி இங்க இருக்குன்னா இப்போ நான் என்னது? பி அண்ட் சி, பி நான் இருக்கிறதே ஸ்மால் இது எடுத்துக்கிறேன்னா அப்ப நான் பி இங்க ஆட் பண்ணனா இப்போ பி இது ஆட் பண்ணா என்னது? அப்ப ஏ வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இங்க 41 இங்க பி இதை நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ என்னது? 41 plus 26 என்ன? 60 ஏ 7 வருது. அப்ப 67ஓட மைனஸ் பண்ணா 60 வருது. 60 வர மாதிரி யாரோட ஏஜுமே இல்லை. அப்ப சி வந்து நமக்கு இங்க வராது, சி வந்து இங்க தான் வரும். ஓகேங்களா? சி இங்க, பி இங்க வரும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? The person who sells salts was born immediately before G. Gக்கு இமிடியேட்டா பிஃபோர் இருக்காங்க என்ன வந்து சேல் பண்ணுவாங்கன்னா சால்ஸ் வந்து சேல் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிறதே என்னது? ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கா? அப்ப ஜி நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணனா இதுக்கு முன்னாடி இங்க எஃப் வந்து என்ன அது வந்து சேல் பண்றவங்களா இருப்பாங்க? சால் வந்து சேல் பண்றவங்களா இருப்பாங்க. இப்ப இங்க யார் இருக்காங்க? இங்க வந்து ஜி இங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஜி இங்க ஃபிக்ஸ் பண்ணா அப்ப இங்க வந்து இருக்கவங்க யாரு? சால்ஸ் வந்து சேல் பண்றவங்களா இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா
The two persons were born between the person who sells trousers and the person who sells shirts. Trousers வந்து செல் பண்றவங்களோ ஷார்ட்ஸ் செல் பண்றவங்களுக்கும் நடுவுல யார் எத்தனை பேர் இருப்பாங்களா 2 persons இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க சாக்ஸ், இங்க ஜாக்கெட் போட்டாச்சு, இங்க வந்து சால் போட்டாச்சு. சப்போஸ் நான் இங்க வந்து என்னது ட்ரௌசரோ இல்ல வந்து ஷார்ட்ஸ் யாரு எங்கன்னு சொல்லல, கரெக்டா சொல்லல. இப்ப நான் நடுவுல எத்தனை பேரு 2 persons, அப்ப 1 2, அப்ப இங்க வரலாம். சப்போஸ் இங்க ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது, இங்க வந்து சால்ஸ் வந்து செல் பண்றாங்க, இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்ப நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணா இது ட்ரௌசர் சேல் பண்றவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா யாரு ஷார்ட்ஸ் வந்து சேல் பண்றவங்களாவும் இருக்கலாம். வந்து ட்ரௌசர்ஸ் அண்ட் சேல்ஸ். அதே போல என்னது நடுவில் எத்தனை பேர் இருக்கணும், 2 persons இருக்கணுமா, அப்ப 1 and 2. அப்ப வந்து என்னது பி கிட்ட வந்து ட்ரௌசர்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் வந்து சேல் பண்றவங்களா இருப்பாங்க. அடுத்தது இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா அப்ப இங்க ஃபிக்ஸ் பண்ணா 1 and 2, இங்க வந்து ஆல்ரெடி ஜாக்கெட் இருக்கு. அப்ப இ கிட்ட ஃபிக்ஸ் பண்ணா 1 and 2, ஈக்கும் சிக்கும் வருது. அப்ப ட்ரௌசர்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் விற்கிறவங்க இருப்பாங்க 1 and 2. அப்ப வந்து இங்க யாரு ட்ரௌசர்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் வரும். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேப்ஸ் சேல் பண்றவங்களுக்கு கீழே தான் யார் இருப்பாங்க, ஹேட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க யார் இருக்கா, இங்க வந்து என்ன சேல் பண்றவங்க யார் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணாம இருக்கோம். அப்ப இங்க வந்து கேப்ஸ், இங்க வந்து ஹேட்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு. ஜி கிட்ட வந்து கேப்ஸ், பி கிட்ட வந்து ஹேட்ஸ்ன்னு வரும், ஹேட்ஸ் செல் பண்றவங்கன்னு வரும். இப்ப என்னது பி வந்து ஹேட்ஸ் வந்து செல் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு நோட் கொடுத்துருக்காங்களா. அப்ப வந்து நம்மளுக்கு இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது, ஏன்னா பி வந்து ஹேட்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து பஸ்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப இது வராது. இப்ப இந்த கேஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான. இப்ப என்னது இயர் கொடுத்துருந்தாங்க, அதுல இருந்து ஏஜ் ஃபைண்ட் பண்ணோம். நம்ம என்னது ஒவ்வொருத்தரும் ஏஜ் பிளஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு கிளாத்ஸை வந்து செல் பண்றாங்க, அதை வந்து மேட்ச் பண்ணி பஸ்ஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் பர்சன் ஹூ செல்ஸ் ஷர்ட்ஸ்? ஷர்ட்ஸ் விற்கிறவனோட ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஷர்ட்ஸ் யார் விற்கிறா? ஷர்ட்ஸ் வந்து ஈக்கும் வரும், பிக்கும் வரும், ரெண்டுமே வரும். அப்ப என்னது 36 இருக்கலாம், 27 இருக்கலாம். அப்ப என்னது ஆப்ஷன் 27, 36, 26, 38 கொடுத்துருக்காங்க. cannot be determined. என்னது யார் வந்து ஷர்ட்ஸ் ட்ரௌசர்ஸ்ன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்ல முடியல. அப்ப ஆப்ஷன் என்னது cannot be determined. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. how many person are born between person who sells hats and the person who sells salwars? அதாவது hats and சால்ஸ், ஹேட்ஸ் அண்ட் சால்ஸுக்கு சேல் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நடுவுல how many persons வந்து born ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹேட்ஸ் அண்ட் சால்ஸ் யாரு? ஹேட்ஸ் அண்ட் சால்ஸ் விற்கிறவங்களுக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 2 persons இருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து 2. ஆப்ஷன் பி 2 வரும். அடுத்தது பாருங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் பி அண்ட் ஜி? பிக்கும் ஜியோட ஏஜும் சம் பண்ணா என்ன வரும்னு சொல்லி கேக்குறாங்க. பி எங்க இருக்காங்க? பியோட ஏஜ் 27, ஜியோட ஏஜ் 31. அப்ப ஆட் பண்ணா சம் பண்ணா ஆட் பண்ணா என்னது 58. அப்போ பி அண்ட் ஜியோட ஆட் பண்ண ஏஜ் என்னது 58 years. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. who was born in 1990? 1990ல வந்து born ஆயிருக்கவங்க யாருன்னு கேக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. one who sells hats, one who sells caps, one who sells shawls, one who sells trousers. அப்ப 1990ல வந்து born ஆயிருக்கவங்க அப்ப என்ன செல் பண்றாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப 1990ல வந்து யார் வந்து born ஆயிருக்கா? ஜி வந்து என்ன செல் பண்றாங்க? கேப்ஸ். ஓகேங்களா? அப்போ the one who sells caps, option B தான் வந்து ஆன்சர். அடுத்து the eldest person sells which of the following clothes? இருக்கிறதுலே வந்து eldest person வந்து எந்த clothes வந்து
செல் பண்றாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹேட்ஸா, கேப்ஸா, சாக்ஸா, ட்ராசஸா? அப்ப யாரு இருக்கிறதுலே வந்து எல்டஸ்ட் பர்சன்ஸ் யாரு? சாக்ஸ். அப்போ ஆப்ஷன் சி சாக்ஸ். கொஸ்டின் பார்க்கலாம். என்னது கொடுத்துருக்காங்கன்னா 7 persons கொடுத்துருக்காங்க. 7 persons வந்து born in the 7 different years கொடுத்துருக்காங்க. அந்த இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1973, அடுத்தது 84, 89 and 1993, 95, 99 and 2005ல வந்து பார்ன் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னது, இப்போ இதுல இருந்து என்னது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2021 have been calculated of the given person. All of the ages of the given persons have been calculated on base year 2021. 2021 வரைக்கும் அவங்களோட இயர் வந்து என்னது கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கால்குலேட் பண்ணா உங்க ஒவ்வொருத்தரோட ஏஜ் என்ன இருக்குன்னா 748, 37, 16 plus 21, 37, 11, 32, 28, 26, 22 and 16. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the average age of B and C is 1 less than the twice the age of average age of D and F ன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்த ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா B and C, B and C யோட ஆவரேஜ் வந்து எப்படி இருக்கும்னா D and twice the D and F ஓட ஆவரேஜுக்கு ஒன்று வந்து என்ன இருக்கும் கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, G is the 4 years younger than youngest to A ன்னு சொல்லியிருக்காங்க. A ஓட G வந்து என்னது 4 years வந்து சின்னவங்களா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னது ரெண்டு பேத்துக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் என்னது 4ஆ? ஏஜ் டிஃபரன்ஸ் 4 இருக்க மாதிரி எது வரும், இங்க வரும். அப்ப A இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், G இங்க வரும். நெக்ஸ்ட் 4 years டிஃபரன்ஸ் ஏஜ் எங்க வருது 26 22. அப்ப நான் வந்து என்னது இது ஒரு பாசிபிளாவும் இது ஒரு பாசிபிளாவும் எடுத்துக்கிறேன். அப்ப A G வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, the difference between the age of A and C is 6 years. A க்கும் 6 க்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க 6 years சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம A ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப A ஓட ஏஜ் என்னது 32. அப்போ C ஓட ஏஜ் வந்து அதுக்கும் A க்கும் டிஃபரன்ஸ் வந்து 6 yearsனா அப்ப 6 ஆட் பண்ணலாமா? இப்போ என்னது 38 வரும். சப்போஸ் வந்து என்னது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா என்னது 26 வரும். அப்போ ஏஜ் வந்து என்னது 26 வந்து C வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஒன்னு 38ஆ இருக்கலாம் இல்லனா 26ஆ இருக்கலாம். ஆனா C இங்க ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ இங்க என்னது 26 இருந்துச்சுன்னா அப்ப வந்து C எங்க வரும் 32ல நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, C is younger than B. B விட C வந்து எங்கர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ C வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமா, C யோட ஏஜ் 32 ன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப B எங்க வரும், B இங்க வரலாம் இல்ல B இங்க வரலாம். இப்ப C இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப B இங்க வரலாம், B வந்து என்னது இங்கேயும் வரலாம். நம்மளுக்கு ரெண்டு இடத்துலயும் வர சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the difference between the age of E and D is 21 years. E க்கும் D க்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 21 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி E and D ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். B plus C. இப்போ C வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். B இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். இப்போ இதோட ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியுமா? சப்போஸ் இது இருந்துச்சுன்னா என்ன வரும் 48, 37 plus 26 50, 43 வருது. இப்போ என்னது டெசிமல்ல போகுது. அடுத்து இது பாருங்க 48ம் 26 ஆட் பண்ணா 60, 74 வருது. 74ஓட 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிருமா? அப்ப 37 வருது. அடுத்தது என்னது D and F. D and F வேற எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம? சப்போஸ் D and F இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாமா?
டிஎஃப் இங்கேயும் வரலாம், டிஎஃப் இங்கேயும் வரலாம். இப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 38 கிடைக்கும். அப்போ 38, அதாவது டிஎன்டிஎஃபோட ஆவரேஜோட ட்வைஸ் என்னது? ஆவரேஜ் பண்ணா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ட்வைஸ்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2 2 கேன்சல் ஆகி நம்ம என்னது ஜஸ்ட் சம் பண்ணாவே என்னது அந்த ஆவரேஜ் ட்வைஸ் கிடைச்சிருமா? அப்போ 38. அப்போ இப்போ வந்து என்னது பி எங்க வரலாம்? பி வந்து இங்க வரும், பி இங்க வரும், டி இங்க வரலாம், எஃப் இங்க வரலாம், இல்ல எஃப் இங்க வரலாம், இல்லைன்னா டி இங்க வரலாம். ஓகே, இப்போ பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பி வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேஸ்ல பாருங்க பி ஃபிக்ஸ் பண்ணலாமா? என்னது 48, சி என்னது 70 80 வருது, டோட்டலா 80 வருது. 2ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். 40 அப்ப வந்து என்னது டி அண்ட் எஃப் வந்து டியும் எஃப்பும் இங்க வரலாம், டிஎஃப் இங்க வரலாம், இல்ல எஃப்டி இங்க வரலாம். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 30 and 54 வருது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இதோட சம்மோட அதாவது ஆவரேஜ் பண்ணி ட்வைஸ் பண்றதுக்கு எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும்? பிஎன்சியோட ஆவரேஜை விட 1 வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இங்க டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கு? 14 வருது. ஸோ நம்மளுக்கு இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? அடுத்து 37 எடுத்தாலும் 37 பிளஸ் சி எடுத்தாலும் என்ன வருது? 69 வருது. ஆவரேஜ் விட என்னது இதுவும் அன்னது கம்மியா தான் இருக்கும். அதுக்குள்ள ரெண்டு நம்பருக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கனால அப்ப நம்மளுக்கு இந்த பாசிபிளே நம்மளுக்கு வராது. அடுத்தது அப்ப இந்த கேஸ் மட்டும் தான் இருக்கா? பி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், சி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இ அண்ட் டிக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 21 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? டி அண்ட் எஃப் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். அப்ப எங்க இ ஃபிக்ஸ் பண்ணலாம்? இ வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ இல இருந்து அப்ப 37ல இருந்து 21 டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி எது? 37ல இருந்து 22 கம்பேர் பண்ணி பாருங்க. 37 மைனஸ் 22 பண்ணா என்ன வருது? 15 வருது டிஃபரன்ஸ். அப்ப என்னது இங்க வந்து என்ன வருது? டி வராது. அப்ப எஃப் இங்க வரும். இப்ப இங்க பாருங்க 37ல இருந்து 16 போயிடுச்சுன்னா என்னது? 21 வரும். அப்ப டி வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன், எஃப் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? இப்ப என்னது ஃபுல்லா வந்து என்னது பஸ்ல சால்வ் பண்ணிட்டோம். இப்ப சம்ஸ் பார்க்கலாம். क्वेश्चन பாருங்க. who among the following is the youngest person? இருக்கதுல youngest person வந்து எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பாசிபிள் தான் நமக்கு வந்திருக்கா? இருக்கதுல youngest person யாரு? டி தான் வந்து youngest person. அப்ப ஆப்ஷன் டி வரும். Next question, what is the difference between the ages of E and C? E க்கு C க்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. E எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. E ஓட ஏஜ் வந்து 37. E க்கு C க்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் அப்ப 26. அப்ப ஏஜ் டிஃபரன்ஸ் என்னது? 11. அப்ப E க்கும் C க்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 11 இயர்ஸ். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட், who among the following born in the 1993? 1993ல வந்து யார் வந்து born ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப 1993ல வந்து யார் born ஆயிருக்கா? ஜி தான் வந்து born ஆயிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி ஜி. நெக்ஸ்ட், what is the sum of age of A and D? A க்கும் E க்கும் உள்ள ஏஜோட சம் பண்ணா என்ன ஏஜ்னு வரும்னு கேக்குறாங்க. சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் ஈன்னு கேக்குறாங்க. ஏ என்னது 32, இ என்னது 37. இப்ப இதோட சம் பண்ண ஏஜ் தான் கேக்குறாங்க கொஸ்டின். அப்ப 69. அப்ப ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 69 இயர்ஸ் கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் டி 69. ஓகே, தேங்க்யூ.